ஹாய் சுட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் ரோபோ பிண்டு. நானும் என் தோழி அணுவும் உங்களுக்கு ஒரு தந்திரம், அதாவது மேஜிக் செய்து காண்பிக்க போகிறோம். அதை நீங்களும் வீட்டிலேயே செய்து பார்க்கலாம். அப்படியா பிண்டு? அந்த மேஜிக்கோட பெயர் என்ன என்றால் அணு. இந்த மேஜிக்கோட பெயர் நடக்கும் நேரங்கள். இதற்கு நான் சொல்லும் பொருட்களை ஓடி சென்று எடுத்து வானு. தேவையான பொருட்களை பார்ப்போமா? ஒளிப்புகும் நெகிழ் கோப்பைகள், அதாவது டிரான்ஸ்பரண்ட் பிளாஸ்டிக் கப் 7, அக்ரிலிக் பெயிண்ட், வாட்டர் கலர், போஸ்டர் கலர் இவை ஏதேனும் ஒன்றில் சிவப்பு, நீலம், மஞ்சள் மற்றும் இளஞ்சிவப்பு நிறங்கள். நீளமான திசு காகிதம், அதாவது டிஷ்யூ பேப்பர் 15. அணு அடுத்த 5 நிமிடங்களில் அனைத்தையும் கொண்டு வந்தாள். வெரி குட் அணு, இப்ப வா செய்முறையை பார்க்கலாம் என்றார் பிண்டு. செய்முறை: முதலில் 3 கோப்பைகளை எடுத்துக்கொண்டு அதை அருகருகே அடுக்கி வை பார்க்கலாம். முதல் கப்பில் 3/4 பங்கு தண்ணீர் எடுத்து மஞ்சள் நிறம் சேர்த்து கலந்து கொள். 2ஆம் கப்பை காலியாக விடு. 3ஆம் கப்பிலும் 3/4 பங்கு தண்ணீரோடு நீல நிறம் சேர்த்துக்கொள். அடுத்து நீண்ட திசு காகிதத்தை நீலவாக்கில் மடித்து அதன் ஒரு முனையை முதல் கோப்பை தண்ணீரில் முழுகும்படி வை. இன்னொரு முனையை காலியான கப்பிற்குள் வை பார்க்கலாம். மீண்டும் இன்னொரு திசு காகிதத்தை எடுத்து 2ஆம் கோப்பையை உள்ளும் 3ஆம் கோப்பைக்கு உள்ளும் இரு முனைகள் இறுகுமாறு வை. ரொம்ப பிரமாதமா பண்ணிட்டானு. இந்த செய்முறையை தொந்தரவு செய்யாமல் அரை மணி நேரம் அப்படியே வைத்திருக்க வேண்டும் அனு. அப்புறம் வந்து பார்க்கலாம். அரை மணி நேரம் கழித்து, வாவ் பிண்டு, காலியா இருந்த 2வது கப்பில் எப்படி பச்சை நிற நீர் வந்தது? என்ன மேஜிக் இது என்றாள் அனு. இதற்கு பெயர்தான் தந்துகி இயக்கம், அதாவது கேபிலரி ஆக்ஷன். கப்பில் இருந்த தண்ணீர் திசு காகிதத்தின் சிறு துளைகள் வழியாக பயணித்து அதன் முனையில் முடிகிறது. அப்போது தண்ணீர் காலியான கோப்பையில் இருந்து நிறைகிறது. காலியான கோப்பைக்கு ஒரு புறம் மஞ்சள், மறுபுறம் நீல நிறம் இருப்பதால் இரண்டும் சேர்த்து நடுவில் இருக்கும் கோப்பை பச்சை நிறத்தில் ஆனது. சோ சிம்பிள் என்றார் பிண்டு. இந்த டெக்னிக் சூப்பரா இருக்கே பிண்டு, இரு வரேன் என்று ஓடியானு ஒரு கோப்பையில் சிவப்பு நிற நீரையும் இன்னொரு கோப்பையில் நீல நிற நீரையும் நடுவில் காலியான கோப்பை வைத்து அதை திசு காகிதத்தால் மற்ற 2 கோப்பையிலும் இணைத்தாள். அது சிறிது நேரத்தில் நடுவில் இருந்த கோப்பை வயலட் நிற தண்ணீரை நிரம்பி இருந்தது. அணுவின் மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. என்ன குட்டீஸ், அணுவை போல உங்களுக்கும் இதை செய்து பார்க்க ஆசையா? இதே போல் 7 கோப்பைகளில் வானவில்லை காணலாம். கோப்பை 1இல் சிவப்பு, 3இல் நீலம், 5இல் மஞ்சள், 7இல் இளஞ்சிவப்பு, 2, 4 மற்றும் 6ஆம் கோப்பையில் காலியாக வைத்து ஒவ்வொரு கோப்பையும் திசு காகிதத்தால் இணைக்கவும். அப்புறம் பாருங்க, அற்புதம் உங்கள் கண்முன்னே வரும். இந்த செய்முறையை செய்து பார்த்து எனக்கு மறக்காமல் புகைப்படம் எடுத்து அனுப்புங்கள். இப்பொழுது வாருங்கள், இதன் அறிவியல் உண்மைகளை காணலாம். செல்லக்குட்டீஸ், இந்த தந்துகி இயக்கத்தை நாம் எங்கெல்லாம் பார்க்கிறோம் தெரியுமா? மண்ணுக்கு அடியில் உள்ள தண்ணீரை உறிஞ்சும் வேர்கள் அதை இலைகளுக்கு அனுப்புவது இதனால்தான். கோடை வெயிலில் பருத்தி ஆடைகள் உள்ள துளைகள் நம் உடலில் வியர்வை இதன் மூலமே உறிஞ்சுகிறது. உங்களுக்கு வேற ஏதாவது உதாரணம் தெரியுமா? கண்டுபிடித்து வையுங்கள். அடுத்த வாரம் இன்னும் ஒரு சுவாரஸ்யமான மேஜிக்கோடு வருகிறேன். பாய், டாடா. டாடா ஃப்ரெண்ட்ஸ், என்ன மாதிரியே நீங்களும் செஞ்சு விளையாடுங்க. பாய் என்று சொல்லி புன்னகையுடன் விடை பெற்றால் அனு.